Hi students, welcome back. Next 2.6 ஓட continuation பார்க்கலாமா? 6th sum. Find the sum of all odd positive integer less than 450. Okay, so நம்ம sum கண்டுபிடிக்கணும், அதாவது SN கண்டுபிடிக்கணும். சரியா? எதுக்கு கண்டுபிடிக்கணும்? All positive integers less than 450. Odd. இப்போ பாருங்க, odd positive integers நமக்கு என்னெல்லாம் தெரியும்? 1, 3, 5, 7. நார்மலா நம்ம odd numbers எழுதுறோம் இல்லையா? அதுதான். So odd numbers எழுதிக்கோங்க. ஆனா odd numbers எது வரைக்கும் எழுதணும் அதுக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க less than 450. So less than 450 னா 450 க்கு முன்னாடி odd number என்ன 449. So இந்த சீக்வென்ஸ் ஓட சம் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து AP ல இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சதுதான். So அப்போ இதுல பாருங்க A is equal to 1, D 3 minus 1 that is 2 and இங்க பாத்தீங்கன்னா L லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அப்போ L is equal to 449 எடுத்துக்கோங்க. இப்போ A தெரியும், D தெரியும், L தெரியும், ஆனா N தெரியாது. இப்போ இந்த சீக்வென்ஸ்ல எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுதான் N. ஸோ இப்போ N கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன், L minus A by D plus 1. ஸோ முதல்ல இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க. Lோட வேல்யூ 449 மைனஸ் A 1 by D is 2 plus 1. So 448 by 2 plus 1. So 224 plus 1 225, that is N. இப்போ N தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். இப்போ SN கண்டுபிடிக்கணும். SN ஓட ஃபார்முலா when L is given, நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டுறாதீங்க. N by 2 2A plus N minus, அது வேண்டாம். ஏன்னா நமக்கு இங்கே L தெரியும் இல்லையா, அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். So SN is equal to N by 2 A plus L. N is 225 by 2 A1 and L 449. So 450, then cancel பண்ணிங்க 2 450 cancel பண்ணிங்கன்னா 225. So 225 into 225 is 50,625. This is your S225. அதாவது sum of all positive integers less than 450 is 50,625. Next 7th sum பாருங்க. 7th sum கொஞ்சம் டிஃபிகல்ட்டான sum, lengthy sum, கேர்ஃபுல்லா போடணும். ஓகே, சரி. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. Question முதல்ல நல்ல தரவா புரிஞ்சுக்கணும் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, sum of all natural numbers கேட்டிருக்காங்க. இப்போ natural numbers betweenங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கரெக்டாக பாருங்கள், அதுக்கு தான் சொன்னேன் கொஸ்டினை தரோவாக படித்து முதல்ல புரிஞ்சுக்கணும். பிட்வீன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 602க்கு நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். அதாவது 602லேருந்து 902க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸோட சம் கேட்டிருக்காங்க. அதுவும் தட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4, அந்த சீக்வன்ஸோட சம் மட்டும் கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு கொஸ்டினை? நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன், லிசன் பண்ணுங்கள். அண்டு சம்மு சொல்லி கொடுத்த உடனே இந்த சம்மை உடனே நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா மறந்துடும். சரியா? சரி, முதல்ல பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 ஆர், இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும்னு சொன்னால், அதாவது 602லேருந்து 902க்கு நடுவில் மிடில் இருக்கிற நம்பர்ஸ். அப்போ 603லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்பர் பிட்வீன் 902க்கு முன்னாடி. இப்போ 602 and 902 அப்படின்னா 602க்கு நெக்ஸ்ட் நம்பர், 902க்கு முன்னாடி நம்பர். இதுதான் வந்து நமக்கு தேவையான சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸோட சம் கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸோட சம் ஃபுல்லாக கேட்கல. இந்த சீக்வன்ஸோட சம் விச் இஸ் நாட் டிவிசிபிள். இந்த சீக்வன்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எதெல்லாம் 4ல் டிவிசிபிள் ஆகாதோ அதோட சம்மு கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸோட சம்மை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸோட சம்மை முதல்ல ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதோட சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ப்ரொசீஜர் தான். ஏ எடுத்துக்கோங்க 603, டி காமன் டிஃப்ரென்ஸ் 604 மைனஸ் 603 தட் இஸ் 1 அண்ட் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எல் இஸ் ஈக்குவல் டு 901. இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்டால் அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என் தெரியாது. ஸோ என்னுக்கு ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இது என்னோட ஃபார்முலா. ஸோ n இப்போ கண்டுபிடிக்கலாமா? L என்ன? 901 மைனஸ் A 603 பை D 1 ப்ளஸ் 1. ஸோ n பார்த்தீங்கன்னா 298 ப்ளஸ் 1, தட் இஸ் n 299 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ n தெரியும். இந்த சீக்வன்ஸோட
sum Sn கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் ST be the sum of the given sequence. இது வந்து டோட்டல் சீக்வன்ஸ்னுங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், ST be the sum of the given sequence அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ therefore ST is equal to இந்த சீக்வன்ஸை இதுக்கு சம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 299 by 2 A603 plus L வந்து நமக்கு தெரியும் 901. So 299 by 2 603 plus 901 இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ST is equal to 299 by 2 into 1504 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1504. then இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ST is equal to 224848. ஸோ இது உங்களோட sum of the given situation total சீக்வன்ஸோட சம், மொத்தத்தோட சம்மு நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ தான் நம்ம கண்டிஷனுக்கு வரப்போகிறோம். ஸோ கண்டிஷன் என்ன, விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆர் நாட் டிவிசிபிள் கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த சீக்வன்ஸில் டிவிசிபிள் பை 4 என்னெல்லாம் வரும்னு கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதாமா உங்களுக்கு? சரி, ஃப்ரம் த கிவன் சீக்வன்ஸ் லெட் அஸ் ஃபைண்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4. முதல்ல இந்த சீக்வன்ஸை எடுத்துக்கோங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ், ஏன்னா இங்கே பிட்வீன் எடுக்க வேண்டிய தேவையில்லை, இதுலேருந்தே எடுத்துக்கலாம். 602லேருந்தே எடுத்துக்கணும். சப்போஸ் 602வே வந்து உங்களுக்கு 4ல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அதனால 602வே நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 602லேருந்து 902, ஃபர்ஸ்ட் 602வை வந்து பாருங்கள் 4ல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். 4ல் 602 வந்து டிவிசிபிள் ஆகலை, நமக்கு ரிமைண்டர் 2 கிடச்சிருக்கு. ஸோ 602 is not divisible by 4. இப்போ 602க்கு சீக்வன்ஸில் அடுத்த நம்பர் வந்து 4ல் எது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா இந்த 602லேருந்து இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 602 plus 2 604 இருக்கு இல்லையா, 604 will be divisible by 4. ஓகே, தென் 902 லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை டிவிசிபிள் பை 4 பண்ணி பாருங்கள். அதுவும் அகேன் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4, ஏன்னா ரிமைண்டர் 2 நமக்கு கிடைக்குது. இப்போ 902 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. இப்போ 902க்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு சீக்வன்ஸே வந்து 902 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் எடுங்க. இப்போ 902 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4னா 902வோட ப்ரீவியஸ் நம்பர், த ப்ரீவியஸ் நம்பர் டிவிசிபிள் பை 4 இஸ் 902ல இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ரிமைண்டரை ஆட் பண்ணோம், ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் வேணுங்கிறதுக்காக நமக்கு இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணோம். இங்கே வந்து ப்ரீவியஸ் நம்பர் வேணுங்கிறதுக்காக இந்த ரிமைண்டரை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்குது, 900. ஸோ இந்த கிவன் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா 604ல் இருந்து 900 வரைக்கும், அதாவது A அண்ட் L வந்து இதுதான். ஓகே, சரி. இப்போ இந்த சீக்வன்ஸ் எழுதலாமா? 604 தெரியும், 900 லாஸ்ட் நம்பர் தெரியும். ஸோ சீக்வன்ஸ் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 4க்கான கண்டிஷன் தான் இது. அப்போ டிவிசிபிள் பை 4க்கு சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 604, அடுத்து 605 எழுதக்கூடாது, ஏன்னா இந்த சீக்வன்ஸ் டிவிசிபிள் பை 4. அப்போ 4 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் எல்லாமே 4 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி அர்த்தம், புரியுதா? ஸோ 604, அதுக்கு அடுத்தது வந்து 608 வரணும், அடுத்தது 12, அடுத்தது 16, அடுத்தது 620, அந்த மாதிரி 4 ஆட் பண்ணிட்டு போனோம். அப்போ தான் இது வந்து சீக்வன்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சம் தான், கேர்ஃபுல்லாக திரும்பி பாருங்கள், சம்மை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரி, இப்போ 604, 608, 612லேருந்து 900 வரைக்கும் தான், 900க்கு மேலே கிடையாது. ஓகே, 900 வரைக்கும் இந்த சீக்வன்ஸ்க்கு இப்போ நம்ம சம் கண்டுபிடிக்க போகிறோம், SN அது கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நமக்கு A தெரியும், D தெரியும், L தெரியும். இதே ப்ராசஸை மறுபடியும் நம்ம இந்த சீக்வன்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சீக்வன்ஸோட சம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 604, அதாவது டிவிசிபிள் பை 4 இல்லையா? 604 + 608 + 612 இதோட சம். இப்போ சம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? A தெரியும் நமக்கு, A604 ஃபர்ஸ்ட் டேர்ம் A, தென் டிஃப்ரென்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ 4 வரணும். ஏன்னா இது எல்லாமே வந்து டிவிசிபிள் பை 4, அப்போ ஆப்வியஸ்லி D வந்து 4 தான் வரணும். ஓகே, தென் லாஸ்ட் நம்பர் தெரியும், L is equal to 900. N தெரியாது, Nக்கு ஃபார்முலா என்ன? L minus A by D plus 1. ஸோ Lோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 900 minus 604, A ஓட வேல்யூ by 4 plus 1. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா N நமக்கு 75 கிடைக்குது. ஸோ N தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடலாம், SN ஃபார்முலாவில்.
இங்கே நம்ம டோட்டல் வந்து STன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ST1 எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், SA SB என்ன வேணால் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஸோ ST1 எடுத்திருக்கேன். ST1 n/2 A plus L. இப்போ நமக்கு n என்ன இந்த சீக்வன்ஸ்க்கு n75 n2 L பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 604 ப்ளஸ் L 900. ஸோ 75/2 இன்டூ இது ரெண்டையும் 604 ப்ளஸ் 900 ஆட் பண்ணிங்கன்னா 1504. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணி 75ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ST1 இஸ் 56,400. ஓகே, இப்போ 56,400 என்னது? சம் ஆஃப் த சீக்வென்ஸ் தட் இஸ் டிவிசிபிள் பை 4. புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம என்ன கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் த சீக்வென்ஸ் தட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டோட்டல் சீக்வென்ஸோட சம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதாவது கொடுத்துருந்த நம்ம சீக்வென்ஸோட சம் கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல். அண்ட் இது வந்து தட் இஸ் டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது டோட்டல், இது டிவிசிபிள். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன? நாட் டிவிசிபிள் பை 4ஆ? அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் that are not divisible by 4 will be equal to sum of the given sequence, அதாவது கொடுத்துருந்த கண்டிஷன், minus sum of the numbers divisible by 4. ஸோ 2,24,848 56,400 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா we'll get the answer 1,68,448. இந்த ஆன்சர் தான் sum of the sequence between the natural numbers that are not divisible by 4. ஸோ இது ரொம்ப லாங் சம், இம்பார்ட்டன்ட் சம், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த சீக்வன்ஸில் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க தட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4, அதோட சம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ்க்கு ஃபுல்லாத்துக்கும் சம் கண்டுபிடிச்சிட்டோம். தென் டிவிசிபிள் பை 4க்கு கண்டிஷன் கண்டுபிடிச்சி டிவிசிபிள் பை 4க்கு சம் கண்டுபிடிச்சோம். தென் டோட்டல் சீக்வன்ஸையும் டிவிசிபிள் பை 4ஐயும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு நாட் டிவிசிபிள் பை 4ஓட ஆன்சர் கிடச்சிருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 7th சம். நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுகிட்டே இருங்க. என்னோட டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், good luck.